கல்விக்கூடம் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கூடம் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக லிட்ரரி மூமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நடந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன் மூமெண்ட்லேருந்து கடைசியாக த மூமெண்ட் பாயட்ஸ் அப்படின்னு சொல்கிற போஸ்ட் மாடர்ன் லிட்ரரி ஈவெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வர வீடியோ ஸ்காட்டிஷ் சாசேரியன். ஸ்காட்டிஷ் சாசேரியன் அப்படிங்கிறது முதல்ல நல்ல தெளிவாக புரிஞ்சுப்போம். ஸ்காட்டிஷ் சாசேரியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, சாசர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ரைட்டரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக லிட்ரேச்சர் படித்த அத்தனை பேரும் சாசர் படிக்காமல் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேங்க. ஸோ சாசர் அப்படிங்கிறவர் 1300லேருந்து 1400 வரைக்கும் அந்த செஞ்சுரியில் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ரைட்டர். இவர் பேரில் நிறைய ரைட்டிங்ஸ் வந்திருக்கு. அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ். இந்த கேண்டர்பரி டேல்ஸை படிக்காமல் கண்டிப்பாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்ம பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆரம்பிக்கிற காலத்தில் இருக்க ஒரு ரைட்டிங். ஸோ இந்த சாசரோட ஸ்டைலை பயன்படுத்தி பின்னாடி ஸ்காட்லாண்டில் சில ரைட்டர்ஸ் தங்களோட ரைட்டிங்கே எழுதினாங்க. அப்படி எழுதப்பட்ட ரைட்டர்ஸ் அவங்க எழுதின ஒர்க்ஸை தான் நம்ம ஸ்காட்டிஷ் சாசேரியன் ரைட்டிங்ஸ்னு சொல்கிறோம். அதில் முதல்ல வர ஸ்காட்டிஷ் சாசேரியன் ரைட்டர் யார் அப்படின்னா கிங் ஜேம்ஸ் I. நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிங் ஜேம்ஸ் I அப்படிங்கிறவர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1394லேருந்து 1437 வரைக்கும் வாழ்ந்த ஒரு நீங்கள் கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம். கிங் ஜேம்ஸ் I ஸ்காட்லாண்டோட கிங். அவர் ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காரு. அவர் எழுதின அந்த ஒர்க் பேர் என்னென்னா த கிங்கி ஸ்கொயர். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிங்கி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு ரைட்டிங். அந்த ரைட்டிங்குள்ளே அவர் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்காருன்னா சாசர் எழுதின ரைம் ராயல் அப்படிங்கிற அந்த ரைம் மெத்தடை அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த முழு ஒர்க்குமே ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் மாதிரி வரும். சேம் நம்ம சாசரோட ஸ்டைல் மாதிரியே வரும். இந்த ஒர்க்கால் தான் கிங் ஜேம்ஸ் I முதல்ல சாசரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை ஸ்காட்லாண்டில் அறிமுகப்படுத்துகிறார். சரி, அடுத்தது ரெண்டாவதாக வர ரைட்டர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹென்ட்ரிசன். ராபர்ட் ஹென்ட்ரிசன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் 1425லேருந்து 1500 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ரைட்டர். இவர் 2-3 ஒர்க் எழுதியிருக்கார். அதில் முக்கியமாக சொல்லணும்னா த ட்ரீட்மெண்ட் ஆஃப் க்ருசைட், த டெஸ்டமெண்ட் ஆஃப் க்ருசைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசர் எழுதின அதே ஒர்க் ஸ்டைலை பயன்படுத்தி இவர் எழுதியிருக்கார். த ட்ரீட்மெண்ட் ஆஃப் க்ருசைட், த ட்ரையல்ஸ் க்ருசைட் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை தான் இவர் எழுதியிருக்கார். அதே சேம் ஸ்டோரி, அதோட மெத்தடு ப்ளஸ் ஸ்காட்லாண்டோடைய அந்த எழுதுகிற மெத்தடில் அவர் எழுதியிருக்கார். அதனால தான் இவர் ரெண்டாவதாக அழைக்கப்படுற ஸ்காட்டிஷ் சாசேரியன். இவர் ராபர்ட் ஹென்ட்ரிசன். மூணாவதாக வர ரைட்டர் யார் அப்படின்னா வில்லியம் தன்பார். வில்லியம் தன்பார் அப்படிங்கிறவர் முழுசாக ஒர்க்கை அப்படியே எழுதலைனாலும் அந்த ஸ்டைல் அப்படியே பயன்படுத்தி அந்த ஸ்டோரி ஸ்டைலை அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் மாதிரியே சில ஒர்க்ஸ் எழுதியிருக்கார். அப்படி அவர் எழுதின ஒர்க் எது அப்படின்னா த த்ரிசல்ஸ் அண்ட் த ரோஸ், த டான்ஸ் ஆஃப் த 7 டெட்லி சின்ஸ். டெட்லி சின்ஸ் எல்லாம் நம்ம கேண்டர்பரி டேல்ஸில் வரும். அதை தான் இவரும் பின்னாடி எழுதியிருக்கார். இவர் முக்கியமாக செஞ்சது என்னென்னா சாசரோடைய ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கை இவர் தன்னோட ரைட்டிங்கில் எழுதியிருக்கார். அதுதான் இவர் செஞ்சது, வில்லியம் தன்பார். அப்புறம் அடுத்ததாக அவர் ரைட்டர் யாருன்னா கெவின் டக்ளஸ். 1474லேருந்து 1522 வரைக்கும் வாழ்ந்த இந்த ரைட்டர். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா முதல்ல வேர்ஜிலோட ஏனிட் அப்படிங்கிற ஒர்க்கை த எனோட்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார். இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபுல் ஏனிட் டிரான்ஸ்லேஷன்ஸை கொடுத்தவர். அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஏனி டிரான்ஸ்லேஷன் புக்லேயே சாசரோட ரைட்டிங் ஸ்டைலை பயன்படுத்தியிருக்கார். அதாவது
ஸ்காட்லாண்டோட ரைட்டிங் மெத்தட்லேயே சாசரோட ரைட்டிங் ஸ்டைலை கலந்து எழுதுனதுனால தான் இவரை வந்து நம்ம ஸ்காட்டிஷ் சாசரியன் அப்படின்னு கூப்பிட்றோம். இவர் வந்து கெவின் டக்ளஸ். இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து கிங் ஜேம்ஸ் 5. ஆனால் இவரோட ரைட்டிங்ஸை நம்ம பெருசாக படிக்கிறதில்ல. ஆக்சுவலாக இந்த 4 பேர், முன்னாடி சொன்ன அந்த 4 பேர் தான் முக்கியமான ஸ்காட்டிஷ் சாசரியன். யார் யாருன்னா கிங் ஜேம்ஸ் 1, ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பார், கெவின் டக்ளஸ். இந்த 4 பேர் தான் முக்கியமானவங்க. இருந்தாலும் இந்த கிங் ஜேம்ஸ் 5 அப்படிங்கிறவரை பற்றி தெரிஞ்சுப்போம். 1512 இருந்து 1542 வரைக்கும் வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அவர் எழுதின சில ஒர்க்ஸை சொல்லணும் அப்படின்னா த ஜாலி பெக்கர், கேப்ரலைஸ் மேன், இது எல்லாமே அவர் எழுதின ஒர்க்கு. இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, முன்னாடி இந்த ஸ்காட்டிஷ் சாசரியன் என்னென்ன டெக்னிக்கலாக யூஸ் பண்ணாங்களோ அதை சேம் இவரும் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கார். அதாவது ரைம் ராயல் மெத்தடு, அந்த ஒர்க்கில் இருக்க அந்த டெக்னிக்ஸு, அது எல்லாமே இவரும் ஃபாலோ பண்ணியிருக்கார். அதனால தான் இவரையும் ஸ்காட்டிஷ் சாசரியன் கூப்பிட்றோம். ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ 4 பேர் தான். இந்த 4 பேரை மட்டும் நல்லா நினைப்பு வச்சுங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 4 பேர் அவங்களோட ஒர்க்கு, அவங்க வாழ்ந்த காலம். ஏன் அப்படின்னா சில நேரம் க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் எடுக்கலாம், சில நேரம் அவங்களோட ஒர்க்கோட க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 4 ஆர்டராக தெரிஞ்சுக்கிங்க. யார் முதல்ல, யார் ரெண்டாவது, யார் மூணாவதுன்னு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எழுத போகும்போது யாரோட ஒர்க் முன்னாடி வந்திருக்கும், பின்னாடி ஒர்க் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.